நம்முடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எதற்காக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார்? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்க, அதனோடு கூட என்ன இருக்காது? வேதனை இருக்காது. இன்னைக்கு வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை தான் தேவன் நமக்கு கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகினாலே உலகத்தில் இருக்கிற மனிதர்களை போல அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், இவனை போல நான் இல்லைன்னு சொல்லி அதை எதிர்பார்க்காதீங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் எழுந்தள்ளினார் என்பது உண்மைன்னா, ஏன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இல்லை? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு ரொம்ப அவசியம். ரெண்டாவது, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கரெக்டா கொடுத்தா கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர் சொல்லுகிறார், 1 சாமுவேல் 2:30 வாசிக்கிறோம், என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன், என்னை கனப்படுத்துகிறவர்களை கன ஈனம் பண்ணப்படுவால் வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வீட்டில அகப்பையில சட்டியில நம்ம என்ன வைக்கிறோமோ அதுதான் அந்த என்ன சொல்லுது, அந்த கரண்டியில வரும். நான் ஆண்டவருக்கு எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனா கடவுள் மட்டும் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா அது நியாயமற்றதா இருக்கிறது. அல்லேலூயா. அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்படிதான் கடவுள் உங்களை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வசனங்களை வாசிக்க அழைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம் வேகமா. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சத்தமா சொல்லுங்க, தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப நம்ம ஆசீர்வதிக்கும்படியாக தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நாம் பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையில தவறி விடுகிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில கண்ணீர், ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம், ஏன் சமாதானம் இல்லை? நீ வாழ்ற அந்த ஒரு வாழ்க்கை நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கு தான் கடவுள் நம்மை படைத்தார். ஆனால் நம்முடைய முற்பிதாகிய தவறு செய்தாங்க. ஆனா பிந்தின ஆதாமா இருக்கிற கிறிஸ்து நமக்காக பொல்லாங்கு நம்மை விடுதலை தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, அந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா கிறிஸ்து உங்க வாழ்க்கையில உயிர் தெழ வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இயேசு உனக்குள் மரித்தவராய் இருக்கக்கூடாது, இயேசு உனக்குள் உயிர்த்தவராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அவர் முதலாவது உங்களிடத்திற்கு அனுப்பினார் வார்த்தையின்படியாக, எதற்காக? நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. இன்றைக்கு இருக்கிற இந்த ஆராதனை ஆண்டுடைய வருகை ஒருவேளை தாமதிக்குமானால் அடுத்த வருடம் ஆண்டுடைய வருகை இல்லைன்னா நீங்க எல்லாருமே ஆசீர்வாதமாய் இருக்கணும். அல்லேலூயா. உங்களுடைய கணவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கணும், உங்களுடைய மனைவி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கணும், உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கணும், இந்த சமுதாயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கணும். அல்லேலூயா. நீங்க வாடகை வீட்டில் இல்லாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு சொந்தமான வீடையும் சொந்தமான வாகனங்கள் கர்த்தர் கொடுத்து இந்த சமுதாயத்தில் நீ ஆண்டவர்கிட்ட வந்ததுனால உன் கையின் பிரயாசம் அல்ல, கர்த்தரே உன்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி உலக ஜனங்கள் சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க
துவங்கிச்சார்னா அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, பாதியில நிப்பா. அல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆசீர்வாதத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாதது காரணம் என்ன? கடவுளை தேட வேண்டிய காலத்துல கடவுளை தேடுங்க. ஏதோ ஒரு கடமைக்காக என்று சொல்லி கடவுளை தேடாதீங்க. உயிருள்ளவரை நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உபாகம் 28ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட 15 வசனத்தில் இருக்க வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும். 16ஆம் வசனம் முதல் பார்த்தீங்கன்னா கடைசி வசனம் வரைக்கும் 53 வசனங்கள் சாபத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சாபம் அதிகமா இருக்கிறதா, ஆசீர்வாதம் அதிகமா இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து இயேசு உயிர்த்தெழ காரணம் என்ன, முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நம் வாழ்க்கையில நிறைவேற என்ன வாக்கு தத்துவம், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்ததை இன்னைக்கு நன்றாய் புரிந்து கொண்டு அதில் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் என்ன என்பதை கொஞ்சம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வாசிங் பார்க்கல என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வேகமாய் வாசிக்க கேட்கிறேன். மத்தேயு 28:5-6. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்பதை அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி தூதன் சொல்லுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையிலே ஆண்டவரை எதற்காக கூப்பிட்டுட்டாங்க? இல்ல ஆராதனை அதற்கல்ல, இயேசு உயிர்த்தெழுந்தார், அவரை ஆராதிக்க நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு கூடிய தேவ சமூகத்தில் வந்து இயேசு எனக்காய் மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழும்பினார், அவரை நான் பார்க்க வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நீங்க தேடி வந்திருந்தீங்கன்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் நிச்சயமாய் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு மரித்தவர் போய் நாம் தேடாதபடிக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் வார்த்தையின்படியாக ஆண்டவரை தேடி போன ஆள் முதலாவது யார் தெரியுமா? அவருடைய 12 சீடர்கள்ல ஒருத்தன் மரித்து விட்டான், 11 சீஷர்கள் அவரை மறந்து விட்டார்கள். ஆனா முதலாவது போனது யாரு? மகதலேனா மரியாள் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஒரு கர்த்தருடைய மனுஷி. அவ ஏன் போனா கேட்டீங்கன்னா, அவளுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்துச்சா? 7 பிசாசு உள்ள இருந்துச்சான். அந்த 7 பிசாசை இயேசு விரட்டினார். அல்லேலூயா. அந்த நன்றியுள்ள இருதயம் இருந்தபடியினாலதான் ஆண்டவர் நான் தேடி போவேன் என்று சொல்லி அவள் தேடி போனாள். ஆகியனால்தான் அந்த வார்த்தை அவளுக்கு வருகிறது, இயேசுவை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அல்லேலூயா. அங்க போனாங்க, இயேசு அங்க இல்ல. நடக்கிறத சொல்லுகிறான். அவர் சொன்னார், என்ன சொன்னார்? தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் உண்டு. எந்த தெய்வத்துக்கும் பிறப்பின் சரித்திரம் இல்லை, வாழ்ந்த சரித்திரம் இல்லை, மரித்த சரித்திரம் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1:20 சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் எப்படி இருக்கிறேன்? உயிருள்ளவராய் இருக்கின்ற வார்த்தையின்படியாக உயிருள்ள தெய்வத்தை நாம் உயிருள்ளவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையாக ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆராதனை நேரம் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை இந்த மகதலேனா மரியாளை போல மற்ற சீஷர்களை காட்டிலும் வேகமாய் வந்து நாம் அவரை தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வாசிங்க என்னோடு கூட 9வது வசனத்தை வாசிக்க நான் கேட்கிறேன். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது
நடக்கிறது என்ன? இயேசு தாம் அவர்களுக்கு, ஹலோ, இயேசு தாம் அவர்களுக்கு சத்தமா சொல்லுங்க, எதிர்பட்டு. இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் எதிர்பட்டு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? என்ன சொல்றாரு? எதிர்பட்டு என்ன சொன்னாரு? சத்தமா சொல்லுங்க. ஆண்கள் வாய் திறக்கவே முடியல. என்ன சொன்னார் ஆண்டவர்? சத்தமா சொல்லுங்க, வாழ்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. உலக அரசியல்வாதி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஐயா வாழ்க, அம்மா வாழ்க, அவர் வாழ்க, இவர் வாழ்க சொன்னாலு அடுத்த 5 வருஷத்துல ஆட்சி எங்க மாறுதோ அங்க போய் அவங்க வாழ்க அப்படின்னுவாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை காட்டி கொடுத்தவர்கள், என்னை மறுதலித்தவர்கள், எனக்கு கீழ்ப்படியாதவர்கள், எனக்கு அடங்காதவர்கள், என்னை பார்த்து முறுமுறுத்த ஆட்கள், நம்ம பார்த்து கத்தனை சொல்றாரு வாழ்க என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து வாழ்க என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வாழ்கைன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? சந்தோஷமா நீ நீடித்த ஆயுசு நாட்களோட சகல நன்மைகளோடு நீ வாழ வேண்டும். அல்லேலூயா. அதோடைய அர்த்தம் தான் வாழ்க என்று சொன்னால் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. நாசமா போ அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு சாபகரமான ஒரு வார்த்தை. ஆனா வாழ்கைன்னு சொன்ன என்ன அர்த்தம்? நம்முடைய வார்த்தை, அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நம்முடைய இருதயம் சந்தோஷப்படும். அல்லேலூயா. யார் சொல்றா? வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார் வாழ்க. அல்லேலூயா. அவர் சொன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்க உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் நீங்க வாழ்க. அல்லேலூயா. எதுல வாழ போறீங்க? வாசிங்க என்னோட கூட 3 யோவான் புத்தகம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். தெரிஞ்ச வசனம் தான், வாசிங்க. 3 யோவான் 2ஆம் வசனம். உன் ஆத்துமா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. எப்படி வாழ போறீங்க? உன் ஆத்துமா சுகமா இருக்கும்படி. அல்லேலூயா. பிரியமானவனின் ஆத்துமா சுகமா இருக்கும்படி, வாழ்ந்து சுகமா இருக்கும்படி என்று சொல்லி வார்த்தை மறுபடியும் மறுபடியும் கத்த சொல்லுகிறார் நீங்க வாழ்க. அல்லேலூயா. இத்தனை ஆண்டுகளுடைய வாழ்க்கையில ஒருவேளை கடந்து வந்த பாதைகள் கண்ணீரின் பாதைகளா இருக்கலாம், துக்கத்தின் பாதைகளா இருக்கலாம், வேதனையின் பாதைகளா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உயிர்த்தெழுந்த உடனே நான் பேசுகிற முதல் வார்த்தை நீங்க வாழ்க. ஹலோ, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த உடனே பேசின முதல் வார்த்தை என்ன வார்த்தை? சத்தமா சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நீங்க வாழணுமா வாழக்கூடாதா? அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா இருந்தாரு, 70 வயசு, வியாதியின் படுக்கையில ஹாஸ்பிட்டல் இருந்தாரு. அவருக்கு மனைவி, பிள்ளைங்க, மருமக்கள், பேர பிள்ளைங்க எல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டாரு. அவரை பார்த்து நான் கேட்டேன், ஐயா கர்த்தர் உங்களுக்கு பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, இப்போ நீங்கள் தேவ ராஜ்யத்துக்கு போகிறது நீங்கள் ஆசையாக இருக்கீங்களா, தாகமாக இருக்கலாம் கேட்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? உனக்கு ஏன் தம்பி இந்த அற்ப ஆசைன்னு கேட்டார். அல்லேலூயா. ஏன் தம்பின்னு கேட்டார். நான் உடனே சரி வேற என்னையா அப்படின்னு கேட்டேன். இல்லை என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தைய நான் பார்க்கணும். அல்லேலூயா. இவருக்கு 70 வயசு, பேரனுக்கு எத்தனை வயசு? 5 வயசு. அப்போ இவருக்கு என்ன ஆசை? 100 வயதுக்கு மேலே வாழணும்னு சொல்லிட்டு ஆசை. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாங்க? நீ வாழ்ந்து சுகமா இருக்கும்படி உனக்காய் அவர் வேண்டுகிறார். அல்லேலூயா. நம்ம பாதியில புட்டுக்கிட்டு போறதுக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. சங்கீதம் 128 சொல்லுகிறது, நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சியோனில் கர்த்தருடைய ஆசீர்வாதம், எருசலேமில் இருந்து அதோட வாழ்வை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்ல. அந்த வாக்குத்தத்தங்களின் தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து பேசுகிறார், நீ வாழ்க 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 என்று சொல்லி. ஆனா பிசாசு சொல்லுவான், வாழக்கூடாது, நீ செத்துப்போ செத்துப்போ செத்துப்போன்னு சொல்லி பிசாசு பேசுவான். நம்முடைய ஆண்டவர் சொல்லு வார்த்தை மேலான வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை தீர்க்கதரிசன வார்த்தையா இருக்கிறபடினாலே நான் அந்த வார்த்தை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இப்பொழுது இருக்கிற பாதைகள், காலங்கள் கடினமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த ஆராதனைக்கு பின்பாக நீங்கள் விசுவாசித்தால் எல்லாம் உங்களுக்கு கூடும்படியாக கர்த்தர் உங்கள் வாழ்ந்து சுகமா இருக்க பண்ணுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா.
நீங்க வாழ்ந்திருக்கும்படி உங்களை வேண்டுகிறேன்னு சொல்லி தேவ மனுஷன் ஜெபிப்பது போல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக, நீ உன் ஓட்டம் எவ்வளவு என்பது அவருக்கு நல்லா தெரியும். உன் ஓட்டத்திற்கு முன்பாக என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சமுதாயத்தில் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். என்னாகும் 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராய் இருக்கிற வார்த்தையின்படியாக அன்பு தெய்வத்தின் பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ள. அதுக்கு தான் ஆதியாம் 1:28 சொல்லப்பட்ட வார்த்தை, உன் வாழ்க்கையுடைய உன் கண்கள் மூடப்படுவதற்கு முன்பாக, உன் மரணத்துக்கு முன்பாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்துக்கு தடை யாரு? நானா தான் இருக்கிறேன். அப்ப என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவனுக்கு எதிர்படணும்னா நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியம் நிறைய உண்டு. 1 ராஜாக்கள் 17:1 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லி, என் வார்த்தையின்படியே அன்றி வானத்தில் என்ன வராது? மழை வராது, பனியும் வராது என்று சொல்லி ஒரு தீர்க்கமாக சொல்லுகிறார். ஏன்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஏன் வார்த்தையின்படி கர்த்தர் கேட்பார். அப்ப கர்த்தர் உங்களுக்கு எதிர்படணும்னா இன்னைக்கு ஆண்டவரை எதிர்நோக்கி கொண்டு வாங்க. 6 மணிக்கு ஆராதனை, எல்லாம் 8 மணிக்கு என்ன பண்றோம்? மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி மெதுவா ஆடி அசைஞ்சி. பாஸ்டர் ஒன்றும் கேட்க மாட்டார். அப்படியே கேட்டார்னா பக்கத்துல சர்ச்சு இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு தடிக்கு விழுந்தா சர்ச்சு இன்னைக்கு எக்கச்சக்கமா இருக்குது. கர்த்தர் நல்லவர். ஆகியனால உங்களுக்காக விசாரிக்கிற, பரிதபித்து ஜெபிக்கிற மேய்ப்பனுடைய மந்தை இருக்கிறீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கவர்ச்சியா பேசுவாங்க, கடைசியில கழுத்துல, கையில, மூக்குல, வாயில இருக்க எல்லாத்தையும் கட்டிட்டு உங்களை நிராகரியா அனுப்பிடுவாங்க. அல்லேலூயா. உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற மேய்ப்பனுடைய செட்டைகளின் கீழ் நீங்கள் இருக்கும் பொழுது, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு எதிர்பட்டு. அல்லேலூயா. பக்கத்துல கை பிடி சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை பிடி சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு எதிர்படணும். நீ கர்த்தருக்கு எதிர்படணும். அப்பதான் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. இன்றிலிருந்து ஒரு சின்ன அந்த பழக்கத்தை மாத்திக்கிடுங்க. கால தாமதமாய் ஆராதனைக்கு வருவதை தயவு செய்து விட்டுடுங்க. அல்லேலூயா. ஏதோ ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம்னா பரவாயில்ல. நீங்களே கொஞ்சம் சிந்திங்களேன். ஸ்கூலுக்கு நம்மளுடைய பிள்ளைகளை அனுப்புகிறோம். டெய்லி என்னைக்காவது என்ன பண்ணுறோம்? லேட்டாக அனுப்புகிறோமா? அப்படி லேட்டாக அனுப்புகிறோம் என்ன பண்ணுவாங்க? எப்பா இந்த ஸ்கூல் உனக்கு செட் ஆகாது, உனக்கு எந்த ஸ்கூல் செட் ஆகும், நீ அங்கே போய் சேர்ந்துடும். அல்லேலூயா. வேலைக்கு போகிற இடத்துல நம்ம டெய்லி லேட்டாக போனால் நமக்கு ரிவார்டாக கொடுப்பாங்க, நமக்கு இல்லை அவார்டு கொடுப்பாங்களா? அல்லேலூயா. யோசித்து பார்க்கணும். அப்ப கர்த்தர் தெய்வமானால், கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாதது காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்க பழகல. ஆராதனைக்கு முன்பாக வந்து நில்லுங்க. ஏன்னா இப்ப இருக்கிற காலங்கள் உண்மையாகவே பாஸ்டர்மாருடைய வேலை ரொம்ப கஷ்டம். உங்களை எப்படியாயிலும் தடவி 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 ஆராதனை கொண்டு வரதுக்குள்ள அவங்க படுற பாடு பெரும்பாடா இருக்குது. ஆனா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷம் முன்னாடி இருந்த ஊழியக்காரங்களாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? என் மனைவி ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தாங்க. அவங்க படிக்கிற காலத்துல சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் ஒரு சர்ச்சு 8 மணிக்கு ஆராதனை, 8:30 மணி வரைக்கும் பார்ப்பார் அந்த பாஸ்டர். 8:30 மணிக்கு என்ன பண்ணுவாரு? கதவை இழுத்து பூட்டிட்டு வரோம். அது 5 பேர்னாலும் ஒரே ஆராதனை தான், 50 பேர்னாலும் ஒரு ஆராதனை தான், 100 பேர்னாலும் ஆராதனை தான். அதுக்கு மேல வந்தா அவங்க வீட்டுக்கு போயிடணும், வேற எங்கேயாவது போ. கர்த்தருக்கு அந்த அளவுக்கு பயபக்தியாக ஊழியம் பண்ணாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த நாட்கள்ல என்ன நடக்குது? உங்களை எப்படி ஆகிலும் கொஞ்சம் தட்டி கொடுத்து எப்படி ஆகிலும் இவங்க தேரிடுவாங்க என்று சொல்லி உங்களுக்காக கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவது போல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. இன்னைக்கோட லேட்டா வர இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மகதலேனா மரியாள் எப்படி முதலாவது ஓடி வந்து அவர் முகத்தை பார்க்க வந்தா, கர்த்தர் எதிர்பட்டு சொல்றாரு, வாழ்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை, உங்களுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குது? உங்க கையில தான் இருக்குது. பின்னாடி வந்த பேதுரு கூட அது கிடைக்கல. ஆனா மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ வாழ்கின்ற வார்த்தையின்படியாக அந்த மகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இந்த ஜீவ புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. இரண்டாவது என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார்? வாசிங்க பார்க்கலாம். 10ஆம் வசனத்தை வாசிக்க நான் கேட்கிறேன். மத்தேயு 28:10. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவளுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன? பயப்படாதிருங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஏன் பயம்? ஹல்லேலூயா. பயம் ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு 7 மணிக்குள்ளேயாவது ஆராதனை வந்திருப்போம். ஹல்லேலூயா. உங்களுக்காக கஷ்டப்பட்டு வாடகைக்கு இடத்த பிடிச்சி உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சா நம்ம மெதுவாக ஆடி அசைஞ்சு நம்ம இஷ்டத்துக்கு தான் வருவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த பயன்ற ஆவி இன்னைக்கு யாருக்குள்ளேயுமே இல்லை. ஒரு பக்கம் சந்தோஷம், ஆனால் இன்னொரு பக்கம் வேதனை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. 128ஆம் சங்கீதம் இங்க கூடி வந்திருக்கிற எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தை. அல்லேலூயா. நீ பிறந்து நீ வியாதியோடு மரிக்கணும், இல்லை நீ இந்த தரித்திரனா மரிக்கணும், இல்லை நீ கஷ்டத்துல மரிக்கணும், கடங்காரனா மரிக்கணும், இல்லை சமுதாயத்துல உயர்ந்த நிலைமைக்கு போகாம நீ தாழ்வில் நீ மரிச்சு போகணும், அது தேவ சித்தம் அல்ல. என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாமுக்கு கொடுத்தத கலாத்தியர் 3:13-14 கர்த்தர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்காக புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படி ஆவியானவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். மாப்பிள்ளை பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிறவங்க வேற ஏதோ மொபைல நோண்டிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அல்லேலூயா. தயவு செய்து ஆராதனை நேரத்தில் இந்த மொபைல் பிசாசை தயவு செய்து கொஞ்சம் அணைச்சி வச்சிருங்க. அல்லேலூயா. என்ன கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில யாருக்கும் பயப்படணும் அவசியம். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்களுடைய மனைவி உங்களுக்கு பயப்படுவாங்க. அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்க புருஷன் உங்களுக்கு பயப்படுவான். அல்லேலூயா. என்ன சத்தமே இல்ல? ஆமா, அல்லேலூயா வருது பாருங்க. அல்லேலூயா. நம்ம யாருக்கும் பயப்படணும் அவசியம் இல்லைங்க. இந்த வேதத்தில் ஆண்டவர் 365 முறை எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பயப்படாதிருங்க. அப்ப நம்ம ஆண்டவர் பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கல, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பயம் யாருக்குரியது? பிசாசுக்குரியது. அப்ப பிசாசுடைய குணாதிசயங்கள் நமக்குள்ள வராதபடிக்கு நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் எதிர்நோக்கி வருகிறேன் என்று சொல்லி எதிர்நோக்கி வந்தீங்கன்னா உங்களை வாழ வைக்கிற தேவன். இரண்டாவது பயப்படாதிருங்கன்னு சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக தேவ எதிர்காலங்களை குறித்து பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோ சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் எல்லா பொல்லாங்குகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குற தேவன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஜனவரி மாதம் இந்த வருஷம் ஆரம்பிச்ச உடனே என்னோட வீடு மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை. வீடு மாத்தின அடுத்த 2வது நாள்ல இருந்து எனக்கு ஜுரம். எதனால ஜுரம்னு எனக்கே தெரியல. நானும் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். டெங்கு, மலேரியா, ஃபைலேரியா, டைஃபாய்டு, அது இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா எல்லாமே நார்மல். ஒன்றுமே புரியல. சரி, கடைசியில் டாக்டருடைய சஜஷன் என்ன, ஒருவேளை டிபி சொல்லிட்டு டிபிக்கு எடுத்து பார்த்தாங்க, அதுவுமே நார்மல். வீட்டுக்கு வந்து பார்த்தா மறுபடியும் ஜுரம் விடலை. அப்போ நான் கேட்டேன், என்னதான்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பதில் ஒன்றுமே வரல. கடைசியில் ஒரு டயபெட்டிக் டாக்டர்கிட்ட பக்கத்தில் வீட்டில் போகும்போது அவங்க சொன்னாங்க, கழுத்தில் ஒரு சின்ன ஒரு வீக்கம் இருக்குது, அது உடனே ஒரு அல்ட்ரா சவுண்ட் எடுங்க சொன்ன உடனே அதுக்கு போய் எடுக்க போய் பார்க்கும்போது சொல்லிட்டு கழுத்தில் ஒருவேளை டிபி வந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு உடனே அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக அது கொஞ்சம் நீங்கள் செக் பண்ண சொன்னால் அந்த அட்வான்ஸ் எடுத்து பார்த்தாலும் கடைசியில் என்னாச்சு, அதுவும் நெகட்டிவ் சொல்லி வந்துருச்சு. சரி, டாக்டர் என்ன பண்ணாங்க, இது ஒரு ஆப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேட் பண்ணால் கழுத்து முழுக்க என்ன சொல்லுது, பயங்கரமான சீல் கோத்து. எதனால வந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. கடைசியில் அந்த டாக்டர் என்ன பண்ணாங்க, இதை எடுத்து பயாப்சி அனுப்பிவிடலாம். பயாப்சி அனுப்பிவிட்டாங்க. கர்த்தர் அதுலயுமே எல்லாத்தையும் நெகட்டிவா மாத்தினார். அல்லேலூயா. உண்மையாவே அந்த நாட்கள்ல எனக்கு கொஞ்சம்
கொஞ்சம் நானே தளர்ந்துட்டேன், மரணத்தினுடைய பயம் வந்துச்சு. ஆனா ஒன்னேன்னு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு நீங்க ஜீவன் கொடுத்தா நான் சபைகளுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். அல்லேலூயா. இல்லையா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க அழகு முகத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை சொல்லிட்டு ஆண்டவர் எது நோக்கி வாழ்றேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நான் சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. இது எது நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா என்ன என் மனைவி பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க ஆண்டவரே அப்படி மட்டும் ஒரு சின்ன ஒரு ஜபத்தை நான் பண்ணியிருக்க அப்படின்னாலே ஆண்டவர் சொன்னாரு, உன்னை பாதி வயதில் எடுத்துக்கொள்வதற்காக உன்னை அழைக்கல. அல்லேலூயா. உனக்கு ஜீவனை தருகிறேன்னு சொல்லி அந்த ஆபரேஷன்ல டாக்டர்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்துல ஒருவேளை ஆபரேஷன் நடப்பதற்கு 2 மாசம் தள்ளி போடலாம்னு சொல்லி டாக்டர் நினைச்சாங்க. ஆனால் யதார்த்தமாக சீக்கிரமா ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள நான் அவங்கள நடத்ததுனால ஆபரேட் பண்ணாங்க. அப்ப சொன்னாங்க, சிடி ஸ்கேன்ல தெரியாத ஒரு காரியம் ஆபரேட் பண்ணும்போது, அதாவது ஒரு 3 தையல் போடுற அளவுக்கு மட்டும் நாங்க ஓபன் பண்ணுவோம், பயந்துராதீங்க அப்படின்னாங்க. பரவாயில்ல அப்படின்னு நானு. ஆனா நடந்தது என்ன, ஆபரேட் பண்ணும்போது கழுத்துக்குள்ள ஒரு கட்டி, இந்த நெறி கட்டினதங்க அழுகி போன நிலைமையில அது தொட்டோன்னு வெடிக்கிற நிலைமையில காணப்பட்டுச்சு. கழுத்து ஓப்பன் பண்ணாங்க, அது வெடிச்சிருச்சு. 3 தையல்னு சொன்னாங்க ஆட்கள். பார்த்தா 12 தையல் போடுற அளவுக்கு பெருசா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சு சொன்னாங்க டாக்டரு, ஒருவேளை நீங்க தாமதமா வந்திருந்தா இல்ல தாமதமா நான் உனக்கு 2 மாசம் கழிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தா அந்த நெறி கட்டி உள்ள வெடிச்சு அவருடைய இன்ஃபெக்ஷன் முழுக்க பாடியில பரவி என்ன வேணா நடந்திருக்கலாம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை வாழ வைக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நேசிக்கிறவர் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. அதனால அண்ணன் சொல்லும் பொழுது, இல்லைண்ணே நான் வசனத்தை பிரசங்கம் பண்ணாம என்னால் இருக்க முடியல என்று சொல்லி இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஓடி வர கர்த்தர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. எதற்காக? நாம் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி, இந்த உலகத்தில் நாம் பயப்படாமல் வாழ்வதற்காக தேவன் நம்மை முன் குறித்து இருக்கிறார். அல்லேலூயா. சத்துருவுக்கு எதிர்ப்படுங்க. ஆண்டவருக்கு நீ எதிர்பட்டு நின்றா நீங்க சத்துருவுக்கு எதிர்பட்டு அப்பால போ சாத்தானே சொல்லி ஒரு வார்த்தை சொன்னா அந்த ஒரு வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்கையா நம்ம பயந்து பயந்து இந்த உலகத்துல வாழ வேண்டும்? ஆண்டவர் நமக்கு எந்த சூழ்நிலையிலும் பயம் இல்லாமல் சத்ருவுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதான ஒரு பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பயத்தின் தேவன் அல்ல, அவர் நமக்கு தைரியத்தை கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. இருட்டுல போனாலும் இருட்டுல போகணும். அல்லேலூயா. தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பலனை நமக்கு கொடுத்து இருக்கிறார். ஒரு வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. எபிரேயர் 13:6. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று. சத்தமா சொல்லுங்க. ஆமாங்க, மனுஷன் உனக்கு விரோதமா ஒன்னும் பண்ண முடியாதுங்க. அல்லேலூயா. என்னாகும் 23:23 சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் வார்த்தையின்படியாக யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்களும் இந்த உலகத்துல வாழ்ந்து சுகமாயிருக்க, பயப்படாம எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணத்தக்கதாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க இந்த காலை வேளையில அவர் எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு கொடுக்கிற அந்த 2 வாக்குத்தத்தம் என்ன? 1 வாழ்க, 2வது பயப்படாது இருங்க. இந்த 2 வாக்குத்தத்தமும் உங்களுக்கு நடக்கணும்னா நீங்க ஒன்று செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? அது செஞ்சாதான் உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள் தானே. அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? அல்லேலூயா. அப்ப இந்த 2 வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நடக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? அடுத்து கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். அதே மத்தேயு 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க நான் கேட்கிறேன். மத்தேயு 28 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே
அவரை காண்பீர்கள், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அறிவிக்க என்ன பண்ணாங்க? ஹலோ, அறிவிக்க எப்படி ஓடுனாங்க? சீக்கிரமா ஓடுனாங்க. ஹல்லேலூயா. நீங்க கூட எப்போ ஆராதனை சீக்கிரமா முடியும்னு பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச உடனே கறி கடைக்கு ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. எங்க ஓடணும்? நேர ஓடி போய் அவருடைய சீஷர்கள் சொல்லப்படுகிற வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத தேவ மக்களுக்கு நீங்க சொல்ல போறீங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார், எதற்காக? உன்னை வாழ வைக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இன்றைக்கு நல்ல ஒரு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தேவன் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நீங்க மட்டுமல்ல, இந்த பட்டணத்தில் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சுவிசேஷம், இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. எதற்காக? என்னை வாழ வைக்கிறார், உங்களையும் வாழ வைப்பார் என்ற சுவிசேஷத்தை நீங்கள் சீக்கிரமாய் அறிவிக்க வேகமாய் ஓடி சென்று நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மரணத்திலிருந்து தப்பி போன மார்க்கத்திலிருந்து ஒருவன் திருப்புகிறவன் பரலோகத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமாக பரலோகம் சந்தோஷப்படுற வார்த்தையில உன் மூலமாய் பரலோகம் சந்தோஷப்பட்டுச்சுன்னா என் ஆண்டோட இருதயம் உங்களை குறித்து சந்தோஷப்படும் பொழுது நீங்கள் கேட்டது மாத்திரமல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் எல்லாவற்றையும் கூட கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்னாடி இருக்கவங்க மட்டும் அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா உங்க வாயில தான் இருக்குது. அண்ணா ஒன்று சொன்னாங்க, கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது. அந்த வாயை குறித்து ஆண்டவர் தயவுசெய்து விசுவாசிகளுக்கு உபாகம் 28 நல்லா தெரியும். இன்னும் கொஞ்சம் வேத அறிவு இருந்துச்சுன்னா அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கொஞ்சம் தெரியும். இல்லை இதையும் தாண்டி ஒரு சில கொஞ்சம் வேத அறிவு இருக்கு. ஆனால் உங்களுக்கு தயவாக நான் சொல்கிறேன், யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை தயவு செய்து எல்லாரும் தியானம் பண்ணிக்கிடுங்க. ஹல்லேலூயா. துதித்தலும் சபித்தலும் எங்க வரக்கூடாது? ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது. நல்ல மரத்துல நல்ல கனி தான் கிடைக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல மரத்துல நல்ல கனி தான் கிடைக்கும், கெட்ட கனி கிடைக்காது. ஹல்லேலூயா. கெட்ட மரத்துல தான் கெட்ட கனி கிடைக்கும். அப்ப விசுவாசிகளாகிய நாம், தேவனை விசுவாசிக்கிறவர்களாகிய நாம், கர்த்தருடைய வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்ல மாட்டேன்றோம். ஹல்லேலூயா. இப்ப தெய்வத்தின் பிள்ளைகளா இருக்கிற நாம், நம்முடைய வாயில என்ன இருக்குதா? மரணமோ ஜீவனோ நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ என்ன சொல்றது அப்படியே நடக்கும். ஏன்னா தீர்க்கதரிசன ஆவியை எல்லாருக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ சுவிசேஷத்தை அறிவித்தா ஆண்டவர் சொல்லுகிறார், என் வாயிலிருந்து புறப்பட்ட வசனம் வெறுமையாய் திரும்பாது. ஹல்லேலூயா. அப்ப சொல்ற வார்த்தை யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, இன்னைக்கு நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க நல்ல வாழ்ந்து சுகமாய் இருக்க கர்த்தர் உங்களை எதிர்பட்டு வாழ்க என்று சொல்லுகிறார். ரெண்டாவது, பயப்படாதிருங்க ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ரெண்டும் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா இந்த பூமியில உயர்ந்த ஸ்தானத்தில் நீங்க இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரி குடிசை வீடோ இல்ல சாதாரணமான ஒரு லெவல்ல வாழ்வதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கலங்க. நீங்கள் ராஜாக்களாக ராணிகளாய் வாழும்படியாய் கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் நாம் இருக்கிறோம். ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம் என்று சொல்லி சத்திய வேதம் சொல்லுகிறதையா. நீங்க ராஜாக்களாய் இருக்கணும், நீங்க ராணிகளாய் இருக்கணும். இந்த உலகத்தை ஆளுகை செய்ய கர்த்தர் உங்களை முன் குறித்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு? ஆமா, அங்கதான் ஒரு தப்பு பண்றோம். 1000 மடங்கு என்பது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாடு என்பது சொன்னால் அன்கவுண்டபிள் பிளஸிங்ஸ். ஹல்லேலூயா. எண்ணிக்கைக்கு அடங்காத ஆசீர்வாதங்கள். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லி பார்க்கலாம். இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அது எண்ணிக்கைக்கு உரியது அல்ல. ஹல்லேலூயா. எண்ணிக்கைக்கு அடங்காததானே. ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொன்னார்ல, உன்னுடைய சந்ததி எப்படி இருக்கும்? கடற்கரை
மணலை தடத்தக்கதாக இருக்காது. என்ன கூடுமா? முடியாது. வானத்து நட்சத்திரங்கள் என்ன கூடுமா? முடியாது. அந்த அளவு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், நீ வாழ போற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நான் உன்னை பார்த்து சொல்றேன், நீ வாழ்க. அல்லேலூயா. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்க வாயில இருக்க அந்த தீர்க்க தரிசனம் உங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கட்டும். நீங்க வாழ்கன்னு சொல்லுங்களேன். நல்ல சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உலகத்துல அரசியல்வாதி எவனுக்கோ போய் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சொல்லும், நம்ம விசுவாசிங்க நல்லா இருக்கட்டுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது சொல்லுங்க, பயப்படாதீங்க சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த ரெண்டு வார்த்தையை நடக்கணும்னா இப்பொழுது ஆராதனை முடிஞ்ச உடனே எத்தனை பேர் ரன்னிங் ரேஸ் ஓட போறீங்க எனக்கு தெரியல. உங்களுக்கு முன்னாடி நான் ஓடிடுறேன். அல்லேலூயா. சீக்கிரமாய் புறப்பட்டு போய் என்ன சொல்லணும்? இயேசு உயிர் தெழுந்தான்னு சொல்லி சீஷருக்கு அறிவிக்கணும். அல்லேலூயா. யார் அந்த சீஷர்? வார்த்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். வாசிங்க அதே மத்திய 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனத்தை வாசி நான் முடிச்சிடலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அப்ப சீஷர்கள் யாரு? சீஷர்கள் யாரு? இந்த டிவி சத்திரத்தில் இருக்கிற தேவனை அறியாத எல்லா மக்களும் சீஷர்கள். அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு புரியலன்னா சிம்பிள் லாஜிக் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். நம்மெல்லாம் எல்லாருமே ஒரு தாயின் வயிற்று பிள்ளைகள். அல்லேலூயா. எப்படி பாஸ் சொல்றீங்க கேட்குறீங்களா? நம்மெல்லாம் யாருடைய பிள்ளைங்க? ஆதாம் பெத்து போட்ட பிள்ளைங்க தான். அல்லேலூயா. வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு இடத்துல மக்கள் தொகை பெருகும் பொழுது அப்படி போயிட்டாங்க. அப்போ எல்லாருடைய ரூட்டு பார்த்தீங்கன்னா அங்கே தான் போய் முடியும். ஆகினால தான் பிந்தின ஆதாமா இருக்கிற கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய். எப்படி புறப்பட்டு? சீக்கிரமாய் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள ஜாதி கிடையாது. அல்லேலூயா. என்ன அர்த்தம்? நான் அந்த ஜாதி இந்த ஜாதி இதெல்லாம் கிடையாது. தயவுசெய்து அப்படி இருந்தீங்கன்னா இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அல்லேலூயா. சகல ஜாதிகளையும் என்ன பண்ணணுமா? சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். வாயை திறந்து பொன்மொழிகளினாலே உபதேசம் பண்ணுங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமோ சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூடவே இருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம், உலகத்தினுடைய சகல நாட்களிலும் நான் யார் கூட இருக்கிறேன்? உன் கூட இருப்பேன். நம்பர் 1, நீ வாழ்ந்து சுகமாய் இருப்ப. 2வது, நீ பயத்துக்கும் திகிலுக்கும் நீ தூரமாய் இருப்ப. 3வது, நான் உன் கூடவே இருப்பேன். நான் உன் கூட இருந்தா நீ செய்யற காரியம் பயங்கரமாய் இருக்கும். அல்லேலூயா. வரலையே. நான் இருக்கிற மாதிரியே இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்றீங்களா? இல்ல, நீங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் எண்ணிக்கைக்கு அடங்காத ஆசீர்வாதத்துக்குள்ள வரணும்னா கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சீக்கிரமாய் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஆண்டவர் இயேசுவுக்கு நீங்கள் சீஷராய் மாற்றணும். அல்லேலூயா. ஒரு காலத்தில் மிஷினரி ஊழியம் பண்ணதுனால தான் நாங்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டாங்க. எங்களுக்கு சொன்னது போல நீங்களும் போய் ஒரு கூட்ட ஜனத்துக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிங்க. ஆனால் ஞானஸ்தானம் நீங்கள் கொடுத்துடாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன ஞானஸ்தானம் கொடுக்கிற அந்த உரிமை அந்தஸ்து ஆண்டவர் ஊழியக்காரில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் வருகாலத்தில் நல்ல ஊழியக்காரில் உருவாகணும்னா இப்போ நிறைய ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் மேலே அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ நம்ம சகல ஜாதிகளை இந்த நாட்களில் ஒரு தீர்மானம் பண்ணி, ஆண்டவரே ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 1000 ஆத்துமாக்கு நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்ல தேவையில்லை. ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமா சொல்லணும், இயேசு உனக்காய் பிறந்தார், இயேசு உனக்காய் வாழ்ந்தார், இயேசு உனக்காய் மரித்தார், இயேசு உனக்காய் உயிர்த்தெழுந்தார், உன்னை ஆசீர்வதிக்க. அல்லேலூயா. இந்த 4 வார்த்தை மட்டும் சொல்லுங்க. என்றைக்காயிலும் ஒரு நாள்
நீ எவ்வளோ வார்த்தை பேசினாலும் மறந்துடுவாங்க. ஆனால் இந்த வார்த்தை நீங்காத வார்த்தையை அவருடைய இருதயத்தில் விழுந்த வார்த்தை அது நல்ல நிலமாய் மாறும். கர்த்தர் நூறத்தனையாய் அவளை ரட்சித்து ஆசீர்வதிக்க அவர் நல்லவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். இயேசு எதற்காய் உயிர்த்தெழுந்தார்? நம்முடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். என்ன வாக்கு தத்துவம்? நம்மை ஆசீர்வதிக்க. என்ன ஆசீர்வதிக்க? வாழ்ந்து சுகமாய் இருக்க, பயப்படாமல் இருக்க, உலகத்தின் முடிவறிந்தும் அவர் என்னோடு கூட இருக்க. இந்த 3 வாக்கு தத்துவம் நிறைவேற நாம் சீக்கிரமாய் புறப்பட்டு போய், இதோ அவர் உயிர்த்தெழுந்தார், உங்களுக்கு எதிர்பட்டு வருகிறார், நீங்கள் அதை காண்பீர்கள்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை அர்ப்பணித்து, இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான், உனக்கு கிடைத்த இந்த நல்ல நாளில் ஆகிலும் நீ என்னை குறித்து ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு தேவ மனிதனாய், தேவ மனுஷியாய் நீ மாற மாட்டாயா என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். இந்த நாள் ஒரு மகிமையின் நாள். இந்த உலகம் இந்த நாளை பார்த்து வியந்தது. இந்த நாள் உலக சரித்திரத்தை புரட்டி போட்ட நாள். ஆகினாலே அந்த நாளிலே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க, வாழ்ந்து சுகமாய் இருக்க, பயப்படாமல் இருக்க, என் ஆண்டவர் எப்பொழுதுமே உங்க கூட இருக்க அவர் ஆசைப்படுகிறார். அவர் என் கூட இருக்கணும் சொல்லுங்க. தெய்வ பிள்ளை மாத்திரம் வலது கரத்தை ஆண்டு நேரம் உயர்த்தி காண்பித்து, ஆண்டவரே நீ என் கூட இருங்க, ஆண்டவரே நீ கூட இருங்க, ஆண்டவரே நான் உங்களை குறித்து உலகத்துக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம், ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், ஈசாக்குக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், யாக்கோபு கொடுத்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் உன்னிலும் உன் குடும்பத்திலும் உன் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற பண்ண அவர் நல்லவராக இருக்கிறபடினாலே இந்த காலை வேளையில் உனக்காக நான் உயிர்த்தெழுந்தேன். நான் மரணத்தில் இல்லை. எதற்காக? உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக. ஹல்லேலூயா. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, செயலிதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் எனக்கு சொந்தமாய் மாறினார். சகல பொல்லாங்குகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க, இதுவரைக்கும் பிசாசு உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. என்ன ஆசீர்வாதம்! நீ வாழ்ந்து சுகமாய் இருக்க. நீ பட்ட துன்பங்கள், வேதனைகள், கண்ணீரின் பாதைகள், அவமானத்தின் பாதைகள், நெருக்கத்தின் பாதைகளது கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி உன்னை ஆசீர்வாதமாய், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதனோடு கூட வேதனை கூட்டாண்ட வார்த்தையில வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாழ்க்கை தேவன் கொடுக்க விரும்புகிறார். பயப்படாமல் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சகல நாட்களில் உன்னோடு கூட இருப்பேன். நீ பெற்ற இந்த இன்பத்தை, நீ பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை சகல ஜாதிகளுக்கும் நீ சுவிசேஷமாய் சொல்ல புறப்பட்டு போ என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவோம், ஆசீர்வாதமாய் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான காலவெளியிலே நீர் உம்முடைய குமாரனாகிய இயேசுவை மரணத்தில் இருந்து உயிரோடு கூட எழுப்பி எங்களிடத்தில் முதலாவது அனுப்பி ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஆண்டவரே செய்த உடைய மகா பெரிய செயலுக்காய் நன்றி ஆண்டவரே.
இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி எங்களுக்காக இயேசுவை எழுப்பி ஆண்டவரே நீ ஆசீர்வதித்த அந்த வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே நீர் பேசின அந்த முதல் வார்த்தை வாழ்கேன்னு சொன்னீங்களே, இது வரைக்கும் எங்களது யாருக்கு இது வரைக்கும் எங்களை வாழ்த்தி நாங்கள் சொன்னதே இல்லப்பா. ஆண்டவரே எங்களை வாழ்த்த நீங்க வந்ததுக்காய் நன்றி தகப்பனே. பயப்படாதிருங்க சொன்னீங்களப்பா. அநேக காரியங்களை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வேலை குறித்து, சம்பளத்தை குறித்து, எதிர்கால காரியங்களை குறித்து பயந்து 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 வாழ்கிற எங்களை ஆண்டவர் பொல்லாங்கிலிருந்து எங்களை விடுதலாக்குனதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. சகல நாட்களிலும் யார் என் கூட இருக்காங்களோ இல்லையோ, நீங்க எங்க கூட இருந்து ஆண்டவரே நீர் மகிமையா எங்களை நடத்துவீராக. இன்றைக்கு ஒரு தீர்மானம், நாங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்லத்தக்கதாய் எங்களுக்கு ஆண்டவரே நீர் பாராட்டின இந்த சுவிசேஷத்திற்காய் நன்றி ஆண்டவர். நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஒரு நிமிஷம் உட்காருவோம். ஞானஸ்தானம் எடுத்த 2 பேர் மட்டும் மேலே வாங்க. ஒரு நிமிஷம் முடிச்சிடலாம். உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. 5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுறேன். ஞானஸ்தானம் நேரத்தை எடுத்தாங்க. துறவிலேருந்து ஒரு பிள்ளைங்க எடுத்து ஒரு அம்மா எடுத்தாங்க.